ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா பிரியாணி சுவையில் சாமை கஞ்சி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சிறுதானிய கஞ்சி செய்யும் போது வெறுமனே செய்யாமல் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்யும் போது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சாமை எடுத்திருக்கேன். சாமை தெனை இந்த குதிரைவாளி இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சாமை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சிறுபயிறு, அதாவது பாசிப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது நல்லா ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடயே ஒரு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கரில் கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 3 பட்டை 4 கிராம்பு அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு சேர்த்துட்டு அதிலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி வச்சு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நசுக்கி சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அது கூடவே ஒரு 2 கொத்து புதினாவும் கிள்ளி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் சிறுபயிரும் சாமையும் 1 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு, அதுக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 4 அளவில் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததும் அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க சாமையை நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சாமை வந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் குழைவாக வேணும்னா நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இன்னுமே குழஞ்சி வரும். இது வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம். உங்களுக்கு கஞ்சி மாதிரி வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அப்படியே கஞ்சி மாதிரியும் குடிக்கலாம். இந்த மாதிரி குதிரைவாளி, தெனை, வரகு எல்லா தானியத்துலேயுமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் வேணான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.